போன பார்ட்டோட தொடர்ச்சி தான். மணிமேகலை மயங்கி விழுந்ததுமே அந்த சக்தி, அதாவது மணிமேகலா சாமி அவங்க வந்து ஒரு இடத்துல போய் விட்டுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே பூவு, மரம், செடி எல்லாமே அப்படியே பூத்து குலுங்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பாதச்சுவடு ஒண்ணு இருக்கு. பாதச்சுவடு பக்கத்திலேயே அந்த பாதச்சுவடுல வந்து நெறைய அந்த சாமியோட உருவம்லாம் வரைஞ்சிருக்காங்க. அத வணங்குன உடனே அவங்களுக்கு முன்ஜென்ம ஞாபகம் எல்லாமே வருது. அந்த மணிமேகா தெய்வம் வந்து இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லிட்டு மணிமேகலை யோசிக்கும் பொழுது, அந்த பாதச்சுவடுகள் உடனே வந்து நம்ம என்ன எப்படி இருந்தோம் முன் ஜென்மம் ஃபுல்லாவே வருது. முன் ஜென்மத்தில வந்து மணிமேகலை வந்து நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த எல்லா ஜென்மத்திலயுமே உதயகுமார் அரசர் தான் வந்து அவங்களுக்கு கணவனாக இருந்திருக்காங்க. உதயகுமார் எதுக்கு வந்து இந்த ஜென்மத்தில வந்து மணிமேகலைய வந்து தீராத காதல் வயப்பட்டு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப ஓஞ்சி போனார். எதனாலனா, போன ஜென்மத்தில வந்து ஒரு புத்த மதத்தில உள்ளவர் வந்து கொடூரமான முறையில வந்து கொலை செஞ்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து மணிமேகலைய பின்தொடர்ந்து அலைஞ்சு இந்த ஜென்மத்தில வந்து இப்படி ஒரு தண்டனை. போன ஜென்மத்தில வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு துறவியிடம் வந்து மணிமேகலை கேட்டபோது, "நீ வந்து நெறைய அன்னதானம் பண்ணணும். நெறைய பேருக்கு நல்ல விதமான செயல்கள் எல்லாம் பண்ணணும். நெறைய பேர வந்து திருத்தணும்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து சொல்றாரு. அதனால தான் மணிமேகலைக்கு இந்த ஜென்மத்தில வந்து துறவுற வாழ்க்கைக்கு வந்து அவங்க தலையில எழுதப்பட்டது. ஆனா வந்து உதயகுமாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி, ரொம்ப கொடூரமான முறையில வந்து சாவு வந்து விதிக்கப்பட்டது. அந்த தீவத்திலக வந்து ம மணிமேகலை கையில வந்து அக்ஷய பாத்திரம் வந்து குடுக்குறாங்க. தீவத்திலகா தெய்வம். நிறைய சக்தியுமே குடுக்குறாங்க. அது வந்து யாருடைய வந்து உருவம் கூட எடுக்கலாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்னா நல்லதுக்கு பயன்படுத்தணும். அந்த ஒரு சாமி வந்து உருவம் குடுக்குறாங்க. இந்த இடையில வந்து ஒரு அக்ஷய பாத்திர கதை கூட இருக்கு. அது வந்து ஒரு கதையில வந்து பெருசா பார்க்கலாம். அது வந்து சின்ன ஷார்ட் வீடியோனால லாங்கா என்னால பேச முடியல. இந்த சக்திய எடுத்த பிறகு மணிமேகலை வந்து அவங்க நெறைய நாட்டுக்கெல்லாம் போயிட்டு யாரு பசியில இருக்காங்களோ, அந்த அக்ஷய பாத்திரத்த வச்சுட்டு நெறைய தானம் பண்றாங்க. உணவு தானியம் வழங்குறாங்க. மணிமேகலை அந்த இடத்த விட்டு வந்ததுனால, அவங்க பொறந்த வளர்ந்த ஊர்ல வந்து மணி மணி மணிமேகா தெய்வம் வந்து கோபமாயி திருவிழா பண்ணாதனால அந்த ஊரையே அழிச்சிட்டதாவும் ஒரு அந்த வரலாறுல வந்து போட்டிருந்துச்சு. அது சரியாவே தெரியல. அப்புறம் வந்து மணிமேகலை போயிட்டு அங்க போய் திருவிழா பண்ணி எல்லாருக்குமே பசி பட்னிய வந்து போக்கி திருவிழா கொண்டாடி, அப்புறமேல அந்த ஊர் வந்து ஒரேடியா முழுகிட்டதா வந்து அதுலயுமே இருந்துச்சு. அது சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச இதாங்க மணிமேகலை வரலாறு.